Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video la chapter 7 integrals la exercise 7.7 la question number 1 வந்து நம்ம பார்க்கிறோம். Integrate the function in exercises 1 to 9 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. So ஆல்ரெடி வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோ இந்த எக்ஸசைஸ்க்கான இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ என்னென்ன ஃபார்முலாஸ் வந்து அப்ளை பண்ணலாம், அந்த ஃபார்முலாஸ் எப்படி வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றதும் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் அந்த வீடியோல. அதே மாதிரி கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் பத்தியும் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதுல எதனா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சம் சால்விங் வந்து பாருங்க. இன்னும் வந்து கிளியரா வந்து உங்களுக்கு புரியும். அண்ட் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து வீடியோஸ் வந்து பாக்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி வந்து வீடியோஸை வந்து லைக் பண்ணுங்க. ஸோ தட் வந்து நிறைய பேருக்கு அது போய் ரீச் ஆகும். அண்ட் இது வந்து சேனலுக்கு வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டகிரேஷன் வந்து அப்ளை பண்றோம். இன்டூ டிஎக்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இது எப்படி எழுதலாம்? இன்டகிரல். ஸோ 4 வந்து நான் 2 ஸ்கொயர்னு எழுதுறேன். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னு வந்து நான் எழுதுறேன். ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம். நம்ம வந்து 3 ஃபார்முலாஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ என்னென்ன ஃபார்முலாஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ இதை வந்து ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கிற ஃபார்முலா இன்டகிரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் வரும். ஸோ எக்ஸ் பை 2 square root of a square minus x square plus a square by 2 sin inverse of x by a plus c. இந்த ஃபார்முலா வந்து இப்ப நம்ம அப்ளை பண்ணுவோம். ஏன்னா இங்க 2 அப்படின்றது கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஸோ அப்போ இங்க a இருக்கிற இடத்துல 2 இருக்கு அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா we will get x by 2 into square root of 2 square minus x square plus 2 square வந்து என்னது 4 by 2 sin inverse of x by 2 plus c வந்து வரும். இது 2 one time, இது 2 2 times. So அப்போ x by 2 square root of 4 minus x square plus 2 sin inverse of x by 2 plus c. ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஸோ செகண்ட் கொஸ்டின் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 4x ஸ்கொயர் டிஎக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 2x த ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். இங்க இங்க என்ன இருக்கு? 2x த ஹோல் ஸ்கொயர்னு வந்து இருக்கா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்? லெட் 2x is equal to t அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ இங்க வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2 into 1 வந்துரும் ஈக்குவல் டு dt by dx வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்ன வேணும்? we want only dx. ஸோ அப்ப இந்த dx நான் அதர் சைடு கொண்டு போறேன். dx is equal to dt by 2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதுல அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டகிரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் டி ஸ்கொயர் அண்ட் டிஎக்ஸ்க்கு பதிலாக நம்மளுக்கு வந்து என்ன வரும்? டிடி 1/2 நான் வெளியில வந்து எடுத்துடுறேன். ஸோ இப்போ இது வந்து என்ன ஃபார்மேட்ல வந்து இருக்கு அப்படின்றது வந்து நம்ம செக் பண்ணோம். திஸ் இஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் டி த ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்ல வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த இதுல வந்து என்ன ஃபார்முலா? 1 அப்படின்றது கான்ஸ்டன்ட். அகெயின் நம்ம முன்னாடி சம்முக்கு அப்ளை பண்ணோம்ல அதே ஃபார்முலா தான். இன்டகிரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் தான் வந்து அப்ளை பண்றோம். ஸோ எக்ஸ் பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை a பிளஸ் c வந்து நம்ம அப்ளை பண்றோம். ஸோ இப்போ இங்க a இருக்கிற இடத்துல 1 வந்து இருக்கு அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல t வந்து இருக்கு, dx இருக்கிற இடத்துல dt வந்து இருக்கு. அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி ஃபார்முலால போட வேண்டியதுதான். ஸோ t by 2 square root of 1 minus t square 1 square minus t square plus 1 by 2 sin inverse of t by 1 plus c வந்து நம்மளுக்கு வரும்.
ஸோ இப்போ இங்க t அப்படின்றது வந்து இட் இஸ் நத்திங் பட் 2x. ஸோ 2x இங்க ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு இன்டெக்ரலுக்கு வெளியில 1/2 வந்து இருக்கா. ஸோ அப்பனா திஸ் ஹோல் திங் இன்டூ 1/2 வந்து வந்துடும். ஸோ இப்போ நான் அந்த 1/2 வந்து நான் உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ டீக்கு பதிலாக 2x 2 into 2 4 வந்து வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் டி வந்து 2x the whole square அப்படின்னு வந்து வந்துடும். ஸோ 2x the whole square பிளஸ் 1/2 இங்க வந்து இந்த 1/2 இருக்கு. ஸோ இட் வில் பி 1/4 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x வந்து வரும் பிளஸ் சி வந்து நம்மளுக்கு வரும். ஸோ விச் இஸ் இது வந்து c/2 வரும். அதை வந்து நம்ம c எழுதிக்கலாம் இல்ல c1 எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க வந்து 2 1 டைம் இது 2 2 டைம்ஸ் வந்துடும். ஸோ x/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 4x ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் பிளஸ் 1/4 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x பிளஸ் சி வந்து வரும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் தி செகண்ட் கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஸோ தேர்ட் சம் வந்து பார்க்கலாம். இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 6dx வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சம் வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து 3 ஃபார்முலாஸ் வந்து பார்த்துருப்போம். அந்த ஃபார்மேட்ல இருந்தா மட்டுமே வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்க வந்து என்ன இருக்கு, இங்க வந்து ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c அந்த ஃபார்மேட்ல வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி we have to சிம்பிளிஃபை அந்த இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஃபார்முலா வந்து 3 ஃபார்முலாஸ் வந்து பார்த்துருப்போம்ல. ஸோ அதுல எதனா ஒரு ஃபார்மேட்ல வந்து நம்ம கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட் சம்ம. அதுக்கப்புறமா we can proceed. ஸோ இப்போ இங்க வந்து கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 1 இருக்கணும். ஸோ அதை இல்லாட்டி அது 1 இல்லைன்னா we have to make it 1. இங்க 1 தான் இருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை வந்து நம்ம டிவைட் பண்ணணும் 2ஆல. அப்ப வந்து ஹாஃப் பண்ணணும். அப்படின்னா 2ஆல டிவைட் பண்றோம். ஸோ அப்ப வந்து என்ன வரும் 4x/2 which is 2 வந்துடும். ஸோ 2x அதாவது 2 மட்டும் எடுத்துக்கிறோம். எக்ஸோட இப்போ வந்து 2 இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து ஸ்கொயர் பண்றோம். இப்போ ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 2 ஸ்கொயர் வரும் பிளஸ் 4 மைனஸ் 4 வந்து நம்ம சேர்ப்போம். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x வந்துடும் பிளஸ் 4 மைனஸ் 4 பிளஸ் 6 வந்து வரும் இன்டூ டிஎக்ஸ்னு வரும். ஸோ இன்டகிரல் இது வந்து எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் இது வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இப்போ இங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 4 இருக்கா. ஸோ இது வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர்னு வந்து நம்ம அப்ளை பண்றோம். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இங்க ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ எக்ஸ் இன்டூ 2 பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ இங்க ஏயோட பிளேஸ்ல எக்ஸும் பியோட பிளேஸ்ல வந்து நம்மளுக்கு 2வும் வந்து இருக்கு. ஸோ அப்போ ஃபார்முலா வந்து எப்படி எழுதுவோம், எக்ஸ் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ இங்க கொண்டு வர போறோம். ஸோ இங்க வந்து இன் பிளேஸ் ஆஃப் திஸ் நான் வந்து எக்ஸ் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துட்டு வரேன் பிளஸ் மைனஸ் 4 பிளஸ் 2 மைனஸ் 4 பிளஸ் 6 வந்து பிளஸ் 2 வந்து வரும் இன்டூ டிஎக்ஸ்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து என்ன ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் டேர்ம் வந்து இருக்கு, அதுக்கப்புறமா வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து இருக்கு. ஸோ அப்போ திஸ் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் இன்டகிரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 log modulus of x plus square root of x square plus a square plus c வந்து நம்ம அப்ளை பண்றோம். ஸோ இப்போ இதுல அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க டைரக்டாவும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா we can take it as t இந்த பார்ட்டை மட்டும் டீன்னு எடுத்து சால்வ் பண்ணிட்டு அப்புறமா வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சால்வ் பண்ணணும். ஸோ புட் x plus 2 is equal to t. ஸோ இது வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பிளஸ் 0 ஆயிடும் அண்ட் இங்க வந்து dt பை dx. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், dx will be equal to dt. ஸோ இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயருக்கு பதிலா t த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இங்க வந்து
ரூட் டூ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து எழுதுவோம். டிஎக்ஸ்க்கு பதிலா டிடி வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது இந்த ஃபார்மேட்ல நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இந்த ஃபார்முலால அப்படியே எழுதிக்கலாம். இங்க வந்து என்ன இருக்கு, எக்ஸோட பிளேஸ்ல டி இருக்கு, டிஎக்ஸ்க்கு பதிலாக டிடி இருக்கு, ஏயோட பிளேஸ்ல ரூட் டூ வந்து இருக்கு. ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் அவ்வளவுதான். ஸோ எக்ஸோட பிளேஸ்ல டி இருக்கா, ஸோ டி பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் பிளஸ் ரூட் டூ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் root 2 whole square by 2 log modulus of t plus square root of t square plus root 2 whole square plus c வந்து நம்மளுக்கு வரும். So t வந்து இங்க nothing but x plus 2 by 2 square root of இங்க t வந்து என்னது x plus 2 whole square plus 2 வந்து வந்துரும் plus 2 by 2 2 by 2 வந்து cancel ஆயிடும் 1 ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வராது. log modulus of x plus 2 plus square root of x plus 2 whole square plus 2 plus c வந்து வரும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ x plus 2 by 2 square root of இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ x square plus 4x plus 4 plus 2 வந்துரும் plus log modulus of x plus 2 plus square root of இங்க வந்து x square plus 4x plus 4 plus 2 plus c வந்து நமக்கு வரும். ஸோ இப்போ இங்க ஸோ x plus 2 by 2 square root of x square plus 4x plus 6 வந்துரும் plus log modulus of x plus 2 plus square root of x square plus 4x plus 6 plus c வந்து வரும். மாடுலஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க, நீங்க எங்கேயுமே க்ளோஸ் பண்ணல, மாடுலஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க பிளஸ் சி. ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் தி தேர்ட் கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 1 டிஎக்ஸ். ஸோ இங்கே வந்து இதுவுமே வந்து என்னது ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டிஎக்ஸ் பிளஸ் சி ஃபார்ம்ல வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட். ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கு. நெக்ஸ்ட் இங்க வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை ஹாஃப் பண்ணணும், அப்படின்னா 2 வரும். ஸ்கொயர் பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்டெப், அப்படின்னா 4 ஆயிடும். திருப்பியும் பிளஸ் 4 மைனஸ் 4 வந்து சேர்க்கணும். So integral square root of x square plus 4x plus 4 minus 4 plus 1 வந்து வரும் into dx வந்து வரும். So this can be written as integral square root of so x square plus 4x plus 4 minus 3 dx னு வந்து நம்மளுக்கு வரும். So இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், this is of the form so x square plus 2 into x into 2 வரும் plus 2 square. ஸோ அப்போனா எக்ஸ் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து எழுதலாம். அண்ட் இங்க மைனஸ் 4 பிளஸ் 1 வந்து மைனஸ் 3 வந்து நம்மளுக்கு வரும். ஆனா நம்மளுக்கு வந்து ஃபார்முலால அப்ளை பண்றதுக்கு இங்கேயும் ஸ்கொயர் வரணும். அப்ப நான் இதை வந்து என்னன்னு பண்ணலாம், திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து எழுதலாம், டிஎக்ஸ்னு எழுதலாம். ஸோ திஸ் இஸ் ஆஃப் தி ஃபார்ம். இப்போ வந்து இங்க மைனஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x square minus a square வரும். So x by 2 square root of x square minus a square minus a square by 2 log modulus of x plus square root of x square minus a square plus c வந்து நம்மளுக்கு வரும். இது வந்து நீங்க இந்த மாதிரி t யூஸ் பண்ணி சப்ஸ்டிடியூட் பண்ணியும் பண்ணலாம். இல்லாட்டினா இல்ல உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் லாங் மெத்தடா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க சப்ஸ்டிடியூஷனும் வந்து போகலாம். எப்படி எடுத்துக்கலாம், நீங்க கால்குலேஷன் தப்பா இல்லாம பண்ணணும், அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாவே சப்ஸ்டிடியூட் பண்றது இன்னும் கம்ஃபர்டபுள். அதாவது இங்க எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸோட பிளேஸ்ல எக்ஸ் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ அப்போ வந்து இது ரெண்டும் சேம் தான். அப்ப என்ன பண்ணணும், எக்ஸோட பிளேஸ்ல எல்லாம் எக்ஸ் பிளஸ் 2 நம்ம போட போறோம். அந்த இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே சப்ஸ்டிடியூஷனே வந்து போயிடலாம். அதாவது ஸ்ட்ரெயிட்டாவே ஃபார்முலால அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இப்போ இங்க என்ன வரும், எக்ஸோட பிளேஸ்ல என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் 2 வந்து இருக்கா. ஸோ எக்ஸ் பிளஸ் 2
by 2 வந்துரும் square root of x plus 2 whole square வந்துரும் minus a க்கு பதிலா என்ன இருக்கு root 3 whole square இருக்கு minus root 3 whole square by 2 வந்துரும் log modulus of x plus 2 வந்துரும் plus square root of x plus 2 x plus 2 whole square minus root 3 whole square plus c அப்படின்னு வந்து வரும். So அப்ப x plus 2 by 2 square root of இதை வந்து expand பண்ணி எழுதுறேன். So x square plus 2 into x into 2 அப்பனா 4x plus 4 minus 3 வந்து வரும் minus 3 by 2 log modulus of x plus 2 plus இதுவுமே அதே மாதிரி expand பண்றோம் x square plus 4x plus 4 minus 3 வந்துரும் plus c வந்து வரும். And this is x plus 2 by 2 square root of x square plus 4x plus 1 minus 3 by 2 log modulus of x plus 2 வந்துரும் plus square root of x square plus 4x plus 1 plus c வந்து வரும். So இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் 4th question. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இப்போ நம்ம இதை டீன்னு எடுத்து சால்வ் பண்றதுனால சால்வ் பண்ணலாம். இங்க டீன்னு எடுத்துக்கணும்னா எக்ஸ் பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு டீன்னு எடுத்து சால்வ் பண்ணலாம். இங்க ஒரே வேல்யூவே இருக்கிறதுனால நான் இந்த மெத்தட்லயும் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன், இதையும் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து விச் எவர் இஸ் ஈஸி நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் 5th question வந்து பார்ப்போம். ஸோ 5th question. So integral square root of 1 minus 4x minus x square dx னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இதே மாதிரி ஒரு ஆல்ரெடி சம் வந்து பார்த்திருக்கோம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டேர்ம் நெகட்டிவ்ல இருந்தா ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சைனை வெளியில எடுத்துருங்க. ஸோ வெளியில எடுத்தா நம்மளுக்கு வந்து என்ன வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x minus 1 dxன்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் சேம் என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து 1 தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த டேர்மை வந்து நம்ம 2ஆல டிவைட் பண்றோம். ஸோ 2 வந்துடும். அப்போ வந்து ஸ்கொயர் பண்ணோம். 2 plus 4 minus 4. ஸோ மைனஸ் இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் பிளஸ் 4 மைனஸ் 4 minus 1 dx அப்படின்னு வந்து வரும். So minus integral square root of x square plus 4x plus 4 minus இங்க வந்து 5 வந்துரும். So இது வந்து ஒரு பார்ட் dx னு வரும். So this is of the form. இது வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கு? So x plus 2 the whole square வந்து நம்ம அப்ளை பண்ணோம். So minus integral square root of so இங்க வந்து x plus 2 whole square minus இங்க வந்து 5 இருக்கு. So square root of 5 the whole square னு வரும், dx னு வந்து வரும். இப்போ வந்து நான் இந்த மைனஸ் சைனை உள்ள கொண்டு வந்துடுறேன். மைனஸ் சைன் உள்ள கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு வந்து என்ன ஆயிடும், இன்டெகிரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 the whole square minus x plus 2 whole square னு வந்து வந்துரும், dx னு வந்து வரும். So this is of the form. என்ன 3 ஃபார்முலா பார்த்திருக்கோம். அந்த 3 ஃபார்முலால இது வந்து a square minus x square dx இந்த ஃபார்முலால வந்து நம்ம அப்ளை பண்ணோம். So அப்ப ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து வருதா? So அப்பனா x by 2 square root of a square minus x square plus a square by 2 sin inverse of x by a plus c. ஸோ இங்க வந்து நம்ம அப்படியே வந்து எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க எக்ஸ் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இருக்கு, இங்க ஏ ஸ்கொயர் இருக்கு, இங்க ரூட் 5 த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஸோ உங்களுக்கு அப்படி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஏ வந்து நம்ம என்னன்னு எழுதிக்கலாம், ஏ இஸ் ரூட் 5 இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 2 இருக்கு அப்படின்னு ரஃப் காலத்துல நீங்க எழுதிக்கோங்க. எழுதிட்டு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது வந்து நான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுறேன். நீங்க இது உங்களுக்கு தெரியும் மைண்ட்ல ஞாபகம் வச்சுப்பீங்க அப்படின்னா ஜஸ்ட் ப்ரொசீட், அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு எழுதிட்டு அப்புறமா ப்ரொசீட் பண்ணுங்க. ஏன்னா அதனால சம் தப்பாயிடக்கூடாது. அப்படி இல்லாட்டினா இந்த எக்ஸ் பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு டி வச்சு நம்ம பண்ணுவோம்ல சப்ஸ்டியூட் பண்ணி, அந்த மாதிரியும் நீங்க பண்ணிக்கலாம். சோ இப்போ இங்க எக்ஸுக்கு பதிலா நம்ம என்ன போடலாம், we can put x plus 2 by 2 square root of
root 5 whole square minus x plus 2 whole square வந்து வரும் plus a square க்கு பதிலா root 5 the whole square by 2 sin inverse of x plus 2 by root 5 plus c அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். So final answer x plus 2 by 2 square root of 5 minus x plus 2 whole square வரும் plus 5 by 2 வந்துரும் sin inverse of x plus 2 by root 5 plus c. இங்க x plus 2 whole square இருக்குல்ல அதை வந்து நான் expand பண்றேன். So expand பண்ணி எழுதும் போது so x plus 2 by 2 square root of 5 minus இங்க வந்து x square plus 4x plus 4 வந்து வந்துரும் plus 5 by 2 sin inverse of x plus 2 by root 5 plus c வந்து வரும். So which is x plus 2 by 2 இங்க வந்து அப்படியே இந்த மைனஸ் சைனை உள்ள மல்டிப்ளை பண்ற 5 minus x square minus 4x minus 4 plus 5 by 2 sin inverse of x plus 2 by root 5 plus c வந்து வரும். So x plus 2 by 2 square root of 5 minus 4 வந்து 1 minus x square minus 4x வந்து வந்துரும் plus 5 by 2 sin inverse of x plus 2 by root 5 plus c. So இதான் வந்து final answer for the fifth question. இப்போ next வந்து question number 6 வந்து பார்க்கலாம். So sixth question. So square root of integral square root of x square plus 4x minus 5 dx னு வந்து கொடுத்திருக்காங்க. So இங்கே வந்து நம்ம என்ன பண்றோம் first x square term check பண்றோம் 1 தான் இருக்கு அப்புறமா x ஓட coefficient 4 divided by 2 பண்ணா 2 அப்ப ஸ்கொயர் பண்றோம் plus 2 square minus 2 square. So integral square root of x square plus 4x plus 4 minus 4 minus 5 வந்துரும் into dx னு வந்து வரும். So which is integral square root of x square plus 4x plus 4 வந்துரும் இது வந்து minus 9 dx னு வந்து வரும். இது வந்து நம்ம எப்படி எழுதலாம் this can be written as x plus 2 the whole square. So integral square root of x plus 2 whole square minus 3 the whole square dx அப்படின்னு வந்து எழுதலாம். So இது என்ன ஃபார்மட்ல இருக்கு so என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம்னா integral square root of x square minus a square dx இந்த ஃபார்முலா அப்ளை பண்றோம். So x by 2 square root of x square minus a square minus a square by 2 log modulus of x plus square root of x square minus a square plus c. So இப்போ இதுல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போறோம் நான் இல்லாட்டினா இங்க அகைன் இங்க x ஓட பிளேஸ்ல x plus 2 இருக்கா so take x plus 2 is equal to t எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி t ஐ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுங்க. நான் வந்து ஸ்ட்ரெயிட் அவே சப்ஸ்டியூஷன் வந்து நான் பண்றேன். So இங்க வந்து x ஓட பிளேஸ்ல x plus 2 நான் போட்டுக்க போறேன். So ஸ்கொயர் ரூட் ஆஃப் so இங்க x ஓட பிளேஸ்ல நான் x plus 2 வந்து நான் போடுறேன். So x plus 2 by 2 square root of x plus 2 whole square minus 3 whole square வந்துரும் minus 3 whole square by 2 log modulus of x plus 2 வந்துரும் plus square root of x plus 2 whole square minus 3 whole square modulus plus c வந்து வரும். So இங்க x plus 2 by 2 square root of expand பண்றேன் x square plus 4x plus 4 minus 9 by 2 log modulus of x plus 2 plus square root of இங்கே expand பண்ணுங்க x square plus 4x plus 4 minus 9 modulus plus c வந்து வரும். So இப்போ இதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். So x plus 2 by 2 square root of இங்க வந்து என்ன வரும் x square plus 4x minus 5 minus 9 by 2 log modulus of x plus 2 plus square root of x square plus 4x minus 5 modulus plus c வந்து
ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த 6th question. நெக்ஸ்ட் 7th question வந்து பார்க்கலாம். ஸோ 7th question வந்து பார்க்கலாம். இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus 3x minus x square dx வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் நெகட்டிவா இருக்க வேண்டாம். ஸோ வந்து அதை வெளியில எடுத்துட்டு அப்புறமா வந்து நம்ம கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் வந்து பண்ணலாம். ஸோ மைனஸ் எடுத்துட்டோம் வெளியில. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க வந்து என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x வரும், மைனஸ் 1 dxன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்க சால்வ் பண்ணோம்னா என்ன வரும், எக்ஸுக்கு பக்கத்துல அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3 வந்து இருக்கு. ஸோ டிவைடட் பை 2 வந்து பண்றோம் அப்படின்னா வந்து 3/2 வந்து நம்மளுக்கு வரும். ஸ்கொயர் பண்றோம். ஸோ 9/4 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இட் வில் பி மைனஸ் இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 9/4 மைனஸ் 9/4 மைனஸ் 1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். the whole into dxன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இந்த பார்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அண்ட் இது ரெண்டுத்தையும் வந்து ஒன்னா எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இங்க வந்து மைனஸ் இன்டெக்ரல் இதை வந்து சால்வ் பண்றோம். இது வந்து எப்படி எழுதலாம், a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். அதாவது இங்க வந்து என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 into x into 3/2 வந்து நம்மளுக்கு வரும், பிளஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இந்த 2 கேன்சல் ஆயிடும், பிளஸ் 3x பிளஸ் 9/4 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்துருச்சா. ஸோ இங்க வந்து மைனஸ் 3xன்னு இருக்கு. ஸோ அப்பனா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல அப்ளை பண்றோம். ஸோ மைனஸ் வந்துடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 9/4 இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இன் பிளேஸ் ஆஃப் திஸ் நான் என்ன எழுதுறேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் எழுதுறேன், மைனஸ் இங்க வந்து இப்ப இதை சால்வ் பண்ணும். இது சால்வ் பண்ணோம்னா மைனஸ் 9/4 மைனஸ் 1 வந்து நம்மளுக்கு வரும். எல்சிஎம் எடுத்தா 4 வரும், மைனஸ் 9 into 4 மைனஸ் 4. ஸோ இட் வில் பி மைனஸ் 13/4 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்க வந்து நம்ம என்ன எழுதலாம், இந்த இடத்துல மைனஸ் 13/4 வந்து நம்மளுக்கு கிடைக்கும், 13/4. ஸோ இதை எப்படி எழுதலாம், அகெயின் மைனஸ் இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர். இங்க வந்து மைனஸ் ரூட் 13/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். ஸோ திஸ் இஸ் ஆஃப் தி ஃபார்ம். ஸோ இங்க மைனஸை வந்து திருப்பியும் உள்ள கொண்டு வந்துட்டு அப்புறமா வந்து என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் உள்ள கொண்டு வந்துடுறேன். அப்பனா ரூட் 13/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். இது எல்லாத்துக்குமே வந்து டிஎக்ஸ் வந்து சேர்த்துக்கணும். ஸோ டிஎக்ஸ். ஸோ திஸ் இஸ் வந்து என்ன ஃபார்ம்ல வந்து இருக்கு, என்ன ஃபார்ம்ல அப்ளை பண்ண போறோம், இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்ம்ல வந்து அப்ளை பண்ண போறோம் டிஎக்ஸ். ஸோ ஈக்குவல் டு x by 2 square root of a square minus x square plus a square by 2 sin inverse of x by a plus c. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். இன் பிளேஸ் ஆஃப் a நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு, ரூட் 13/2 வந்து இருக்கு அண்ட் எக்ஸ் மைனஸ் 3/2 வந்து இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ இப்போ வந்து புட் x minus 3/2 is equal to t அப்படின்னு வந்து நம்ம எழுதுறோம். ஸோ இது எல்சிஎம் எடுத்தோம்னா 2x minus 3/2 is equal to t வந்து இருக்கும். இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணும் போது நம்மளுக்கு அண்ட் இது வந்து என்னவாயிடும், நம்மளுக்கு இது வந்து 1 ஆயிடும். 2x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும் போது நம்ம வந்து இதை அப்படியே வச்சுக்கலாம். இதுலயே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 வந்துடும், மைனஸ் 0 ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா டிஎக்ஸ் பிளேஸ்ல நம்ம டிடி வந்து போடுற மாதிரி டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடி அப்படின்னு வந்து வந்துடும். ஸோ இப்போ இதுல வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. ஸோ இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் 13/2 ஹோல் ஸ்கொயர் வந்து வரும், மைனஸ்
x minus 3 by 2 whole square வந்து இது என்னது, this is t square. dx க்கு பதிலா dt வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இப்போ வந்து இது வந்து இந்த ஃபார்முலா ஃபார்மேட்ல நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இங்க a இருக்கிற இடத்துல ரூட் 13/2 வந்து இருக்கு, எக்ஸ் இருக்கிற இடத்துல t வந்து நம்ம இருக்கு. ஸோ அப்படியே இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ t/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் 13/2 whole square minus t the whole square வந்துரும் plus root 13/2 whole square divided by 2 வந்துரும் sin inverse of t by root 13/2 வந்து நம்மளுக்கு வரும் plus c. ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து t/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க வந்து என்ன வரும் 13/4 வந்துரும் மைனஸ் டி ஸ்கொயர் வரும் பிளஸ் 13/4 இன்டூ 2 வந்துரும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் டி பை ரூட் 13. இந்த பை 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா இங்க வந்து இன்டூ 2 ஆயிடும் பிளஸ் சி வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ டீயோட பிளேஸ்ல வந்து நம்ம என்ன போடலாம், எக்ஸ் மைனஸ் 3/2 வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா நீங்க இந்த எல்சிஎம் எடுத்தோம்ல இந்த பார்ட்டை கூட வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ இங்க வந்து 2x மைனஸ் 3/2 இந்த 2 வந்துருமா, ஸோ பை 2. ஸோ அப்போ இது வந்து அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம் அடுத்த ஸ்டெப்ல. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13/4 மைனஸ் இப்போ டீயோட பிளேஸ்ல வந்து நம்ம என்ன எழுதலாம், 2x மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து எழுதலாம். plus 13/4 sin inverse of இங்க வந்து 13/4 into 2 வந்து இங்க 8 ஆயிடும். 8 sin inverse of இங்க வந்து 2 இருக்கா, சோ இந்த 2 அப்படியே இருக்கட்டும். t ஓட பிளேஸ்ல நம்மளுக்கு 2x minus 3/2 into 2 வரும் by root 13 வரும் plus c. 2ம் 2ம் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்மளுக்கு 2x minus 3/4 வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13/4 மைனஸ் இது வந்து the whole square. ஸோ அப்பனா 2x minus 3 whole square by 4 வந்து நம்மளுக்கு வரும் plus 13/8 sin inverse of 2x minus 3 by root 13 plus c வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால. ஸோ 2x மைனஸ் 3/4 வந்து நம்மளுக்கு வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13/4 வரும் மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ 2x இன்டூ 3 வந்து நம்மளுக்கு வரும் பிளஸ் 3 ஸ்கொயர் விச் இஸ் 9. the whole thing divided by 4 வந்து வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒன்று. அடுத்தது வந்து 13/9 வரும். அடுத்தது வந்து 13/8 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x மைனஸ் 3 root 13 பிளஸ் சி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 2x மைனஸ் 3/4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது வந்து ரெண்டுமே டினாமினேட்டர் வந்து சேம், ஸோ 4 வந்துடும். ஸோ இப்போ வந்து இங்க மைனஸ் வந்து நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 13 மைனஸ் 4x ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ 2 இன்டூ 3, ஸோ 12x வந்துடும். மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்றதுனால பிளஸ் 12x வந்துடும் மைனஸ் 9 வந்து நம்மளுக்கு வரும் பிளஸ் 13/8 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x மைனஸ் 3 by root 13 பிளஸ் சி வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்க 13 இருக்கு மைனஸ் 9 இருக்கு, ஸோ இட் வில் பி 4 மைனஸ் 4x ஸ்கொயர் பிளஸ் 12x பிளஸ் 4 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 2x மைனஸ் 3/4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க வந்து 4 பிளஸ் 12x மைனஸ் 4x ஸ்கொயர் பை 4 வரும் பிளஸ் 13/8 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x மைனஸ் 3 by root 13 பிளஸ் சி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே 4 டேபிள்ஸ்ல போகுமா, ஸோ 2x மைனஸ் 3/4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 காமனா வெளில எடுக்கிற 1 பிளஸ் 3x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 4 வந்துடும் பிளஸ் 13/8 சைன் இன்வர்ஸ் ஆஃப்
2x minus 3 by root 13 plus c வந்து வரும். இந்த 4 இந்த 4 வந்து கேன்சல் ஆயிடும். அண்ட் இங்க வந்து 2x minus 3 by 4 square root of 1 plus 3x minus x square plus 13 by 8 sin inverse of 2x minus 3 by root 13 plus c வந்து வரும். அண்ட் இதான் வந்து ஆன்சர் ஃபார் the 7th question. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 8th question வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 8th question. ஸோ 8th questionல வந்து இங்க என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x கொடுத்துருக்காங்க இன்டூ டிஎக்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இங்க நம்ம இதை என்ன பண்ணலாம், ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கு. ஸோ 3x இருக்கு. ஸோ இது வந்து 2ஆல டிவைட் பண்றோம். அப்படின்னா 3/2 வந்து வந்துடும். ஸ்கொயர் பண்றோம் 9/4 பிளஸ் அண்ட் ஆட் அண்ட் சப்ராக்ட் வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ இன்டெக்ரல் square root of x square plus 3x plus 9/4 minus 9/4 dx அப்படின்னு வந்து வரும். ஸோ இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்போ இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க என்ன வரும், எக்ஸ் பிளஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் வரும் மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். the whole thing into dxன்னு வந்து வரும். ஸோ இப்போ இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு, so integral square root of x square minus a square dx வந்து இருக்கு. so இந்த ஃபார்மேட்ல so எப்படி எழுதுவோம், x/2 square root of x square minus a square minus a square by 2 log modulus x plus square root of x square minus a square modulus plus c வந்து அப்ளை பண்ண போறோம். so இப்போ இங்க x plus 3/2 நான் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல இருக்கிறதுனால நான் t-ஆ எடுத்துக்கிட்டு அப்புறமா வந்து நான் சால்வ் பண்றேன். ஸோ இப்போ x plus 3/2 equal to t. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். 1 plus 0 is equal to dt by dx. ஸோ இங்க வந்து dx is equal to dt வந்து வரும். ஸோ இதுல வந்து நம்ம அப்படியே வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணி, ஸோ இப்போ இதுல வந்து நம்ம அப்படியே வந்து சப்ஸ்டிடியூட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதோட பிளேஸ்ல வந்து என்னென்ன வருமோ அதை அப்படியே வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க வந்து எக்ஸ் பிளஸ் 3/2 ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக டி ஸ்கொயர் மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் வந்து வரும் இன்டூ டிடி வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஃபார்முலால அப்ளை பண்ணலாம். இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ் டி போட போறோம், ஏ இருக்கிற இடத்துல 3/2 வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இப்போ வந்து என்ன போடுறோம், இதை வந்து அப்படியே வந்து ஃபார்முலால எழுதிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர் டிடி வந்து இருக்கு. திஸ் இஸ் ஈக்குவல் டு t/2 square root of t square minus 3/2 whole square minus 3/2 whole square divided by 2 log modulus of t plus இங்க வந்து t square minus 3/2 whole square plus c அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ t இருக்கிற இடத்துல வந்து நம்ம என்ன போடலாம், இதை வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். அதாவது எக்ஸ் பிளஸ் 3/2 இருக்குல்ல, இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 2x plus 3/2 வந்து வரும். ஸோ இன் பிளேஸ் ஆஃப் டி வந்து நான் 2x plus 3/2 வந்து நான் போட போறேன். ஸோ 2x plus 3/2 வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க வந்து 2x plus 3/2 the whole square minus 9/4 வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் மைனஸ் இங்க வந்து 9 இங்க இந்த 2 வந்து கீழே வந்துடும். அதாவது 9/4 வந்து இந்த 4 வந்து கீழே வந்துடும். ஸோ 4 into 2 8 ஆயிடும். ஸோ 9/8 log modulus t இருக்கிற இடத்துல 2x plus 3/2 வந்து போடுறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸோ இங்க t ஸ்கொயருக்கு பதிலா 2x plus 3/2 ஹோல் ஸ்கொயர் வரும் மைனஸ் 9/4. இது எல்லாமே வந்து வித்தின் ஸ்கொயர் ரூட்ல வந்து வந்துடும். கன்ஃபியூஸ் ஆயிட போது, இது வந்து தனி பார்ட். மைனஸ் 9/4 இது வந்து ஸ்கொயர் ரூட் உள்ளதான் வரும். நான் தனியா வந்து கீழே எழுதியிருக்கேன், இதை கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இப்போ 2x plus 3/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க வந்து இதை
இப்போ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். 2x plus 3 the whole square எழுதும் போது 4x square வந்துரும் plus 2 into 2x into 3 அப்பனா 12x வந்து நம்மளுக்கு வரும். 12x plus 9 by 4 வந்துரும் minus 9 by 4 வந்து நம்மளுக்கு வரும். இது எல்லாமே ஸ்கொயர் ரூட் குள்ள minus 9 by 8 log modulus 2x plus 3 by 2 வரும் and square root of 2 இதுவும் அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்றோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு 4x ஸ்கொயர் பிளஸ் 12x பிளஸ் 9 by 4 மைனஸ் 9 by 4 வந்து வரும் பிளஸ் சி வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இது வந்து என்னது டினாமினேட்டர் சேமா இருக்கு. ஸோ அப்படியே சால்வ் பண்ணலாம். ஸோ 2x plus 3 by 2 and square root of so 4x square plus 12x plus 9 minus 9 by 4 வந்துரும் minus 9 by 8 log modulus 2x plus 3 by 2 வரும் square root of இதுவும் 4x square plus 12x plus 9 minus 9 by 4 modulus close பண்ணி plus c வந்து போடுறோம். ஸோ plus 9 minus 9 cancel ஆயிடும். ஸோ இங்க வந்து 2x plus 3 by 2 வந்து இருக்கும் square root of இங்க 4x square plus 12x 4 காமன் எடுக்கிறோம் x square plus 3x வரும் by 4 minus 9 by 8 log modulus 2x plus 3 by 2 square root of இங்கே plus 9 minus 9 cancel ஆயிடும் 4 காமன் எடுக்கிறேன் x square plus 3x by 4 வரும் modulus close பண்ணி plus c. So 4 cancel ஆயிடும் இந்த 4 வந்து cancel ஆயிடும். So it will be 2x plus 3 by 2 square root of x square plus 3x வந்துரும் minus 9 by 8 log modulus of 2x plus 3 by 2 square root of x square plus 3x plus c. So இதான் வந்து final answer for 8th question. இப்போ next வந்து நம்ம 9th question வந்து பார்ப்போம். So 9th question வந்து பார்க்கலாம் integral square root of 1 plus x square by 9 dx வந்து கொடுத்திருக்காங்க. So இப்போ வந்து இதை first வந்து LCM எடுத்துக்கலாம் square root of 9 plus x square by 9 வந்துரும் into dx. So இந்த 9 வந்து நான் square rootல இருந்து வெளியில எடுத்தேன்னா எனக்கு 1 by 3 வந்துரும் integral square root of 9 plus x square dx னு வந்து எனக்கு வரும். So 1 by 3 so 1 by 3 square root of இங்க வந்து என்ன இருக்கு the square root of 3 square plus x square dx அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். ஸோ இது வந்து என்ன ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா ஸோ இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் டிஎக்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ எக்ஸ் பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் வந்துடும் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 log modulus of x plus square root of x square plus a square modulus of plus c வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்க வந்து என்ன இருக்கு ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருந்தாலுமே இங்க பாத்தீங்கன்னா பிளஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னாலும் ஒண்ணுதான் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்னாலும் ஒண்ணுதான். ஸோ வந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து இதை மாத்தி எழுதிக்கிறேன். ஸோ 1/3 இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் டிஎக்ஸ் இது வந்து அப்ளை பண்ண போறேன். எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் வந்து நான் அப்ளை பண்ண போறேன். ஸோ அப்படியே வந்து இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம எக்ஸ் போட்டுக்கலாம் அண்ட் ஏ இருக்கிற இடத்துல 3 வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ எக்ஸ் பை 2 square root of x square plus 3 the whole square plus 3 the whole square by 2 log modulus x plus square root of x square plus 3 whole square modulus plus c வந்து வரும். So x by 2 x square plus 9 plus 9 by 2 log modulus x plus square root of x square plus 9 plus c வந்து வரும். அண்ட் இங்க வந்து 1/3 வெளியில இருக்கு. ஸோ the whole thing to 1/3.
இந்த 1/3 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து x/6 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 9 பிளஸ் 9 பை இங்க வந்து 3 இன்டூ 2 வந்துடும் லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 9 மாடுலஸ் பிளஸ் சி வந்து நம்மளுக்கு வந்துடும். 3 1 டைம், இது 3 3 டைம்ஸ். ஸோ x/6 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 9 பிளஸ் 3/2 log modulus of x plus square root of x square plus 9 plus c வந்து வரும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் த 9th கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து நம்ம 10th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ 10th கொஸ்டினும் 11th கொஸ்டினும் வந்து நம்மளுக்கு சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ 10th கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்க்கும் போது இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் வந்து அர்த்தம். ஸோ அப்போ வந்து இங்கே முன்னாடி 9th சம்ல நம்ம அப்ளை பண்ணோம்ல அதே ஃபார்முலா தான் வந்து அப்ளை பண்ணுவோம். அதாவது இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் டிஎக்ஸ் தான் வந்து அப்ளை பண்ணுவோம். விச் இஸ் x/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் plus a square by 2 log modulus of x plus square root of x square plus a square plus c வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ இங்க அப்படியே வந்து இந்த இதை வந்து நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். ஸோ அப்போ வந்து x/2 வந்துடும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 1/2 log modulus of x plus square root of x square plus 1 பிளஸ் c வந்து வரும். ஸோ இது அப்படியே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோட ஆன்சர். ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் 10th கொஸ்டின். 11th கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஸோ 11th கொஸ்டின் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் தான். நான் ஆப்ஷன்ஸ் வந்து எழுதலை. ஸோ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து சால்வ் பண்ணிடுறேன் நான். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து ax square plus bx plus c ஃபார்மேட்ல வந்து இருக்கு. ஸோ வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க 8 இருக்கா, ஸோ அப்ப 8/2 பண்ணோம்னா 4 வரும். இந்த 4 ஸ்கொயர் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x இங்க வந்து பிளஸ் 4 ஸ்கொயர் எழுதலாம் மைனஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் 7 dx அப்படின்னு வந்து வரும். ஸோ இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது வந்து எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் வந்துடும். இங்க வந்து 16 மைனஸ் 16 பிளஸ் 7 வந்து இருக்கு. ஸோ விச் வில் பி 9 மைனஸ் 9 வரும். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 3 ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இதை வந்து இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸோ எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ்னு வந்து எழுதலாம். இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்றோம். x/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வந்துடும் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை 2 log modulus x plus square root of x square minus a square plus c வந்து வரும். ஸோ இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, எக்ஸ் மைனஸ் 4 வந்து இருக்கு. ஸோ எக்ஸ் மைனஸ் 4/2 வந்துடும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் வந்துடும் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் பை 2 log modulus of x plus square root of x minus 4 whole square minus 3 whole square plus c வந்து வரும். So it will be x minus 4/2 square root of இதை வந்து நான் expand பண்ணி எழுதுறேன். So x square minus 8x plus 16 minus 9 வந்துரும் minus 9/2 log modulus of x. இங்க வந்து எக்ஸ் மட்டும் நம்ம போட்டிருக்கோம். இங்க வந்து எக்ஸுக்கு பதிலா நம்ம இங்க என்ன எழுதணும், எக்ஸ் மைனஸ் 4னு போடணும். நான் எக்ஸ்ன்னு போட்டேன், எக்ஸ் மைனஸ் 4. ஸோ எக்ஸ் மைனஸ் 4 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் திருப்பி எக்ஸ்பேண்ட் பண்ணுமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x பிளஸ் 16 மைனஸ் 9 மாடுலஸ் பிளஸ் சி வந்து நம்மளுக்கு வரும்.
ஸோ எக்ஸ் மைனஸ் 4/2 வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x பிளஸ் 7 வரும். மைனஸ் 9/2 லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x பிளஸ் 7 பிளஸ் சி வந்து வரும். ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ இது வந்து எந்த ஆப்ஷன்ல வருது அப்படின்னா இட் இஸ் ஆப்ஷன். தேர்ஃபோர் ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த எக்ஸசைஸும் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம 7.8 எக்ஸசைஸோட இன்ட்ரோடக்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.